யாரும் இன்னும் கிளம்பலையே. என்ன ஏடி உங்க அன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க என்னைய கவனிச்ச வீட்டை கவனிச்ச? அவங்க எப்ப வராங்க தான் கவனிச்சுக்கிருந்த. அப்படி இல்லைங்க. ஆமா, அவங்களை சேர் எடுத்து போட சொன்னேன். எங்க போறாங்க? ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க. ஐயோ, சேர் எடுத்து போடணும். வந்துட்டு போறாங்க. இருங்க. எத்தனை சேர தூக்கி வராங்க? அப்பா, இந்த பசங்க கிட்ட சொன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறானுங்க. ஏய் எதுவாடி? ஐயோ, வந்துருவாங்கங்க. அதுக்குள்ள இதை போட வேண்டாமா? சுகன்யா வாமா. கோமதி கூப்பிடுற மாதிரி நீ எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வாங்க, எதுக்கு வாசல்ல நின்னு பேசிட்டு? வாமா, வாங்க. நீ வாங்கனே, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாசக்தி. குமார் போ. என் தங்கம் எப்படி நல்லா இருக்க? இருக்கேன் அம்மாச்சி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கீங்க. வாங்கண்ணே உட்காருங்க. வாங்க வாங்கண்ணே, வந்து உட்காருங்க. வாசக்தி. அண்ணே வாங்க, சித்தப்பா உட்காருங்க. வா உட்காராத்தா உட்காரு. அண்ணி வாங்க, நீ அண்ணி, உட்காருங்க. உட்காருங்க. வாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். உட்காருங்க, நீ உட்காருங்க. வாங்க உட்காருமா. உட்காருங்க. இந்த ஏமா கையிலேயே வச்சிட்டு இருக்கிற? கொடுத்துட வேண்டியதானம்மா. கொடுக்குறாக்கா. என்ன கோமதி? ஐயோ, என்ன நீ எதுக்கு இதெல்லாம்? நான் என்ன வெளியாளா? ஏன் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இருக்கட்டும். ஒரே குடும்பமா இருந்தாலும் இவ்வளவு நாள் நம்ம வெளியாளுங்க மாதிரி தானமா இருந்தோம். அந்த கடவுள் புண்ணியத்துல இனிமேலாவது எல்லாம் சரியா நடக்கணுமா? ஓ, நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க. கொடுங்க அண்ணே, நாங்க பானகம் குடிங்க. அம்மாச்சி எடுத்துக்கோங்க. எம்புட்டு நல்ல பானகம் இது. நீ பேசாம மச்சானோட மளிகை கடை பக்கத்துலயே ஒரு பானக கடை போட்டிருக்கா. ஏண்டா அண்ணா, பொம்பளைக்கு இட்லி கடை, பானக கடை, மளிகை கடை போற அளவுக்கு நம்ம குடும்பம் இருக்கு. ஏங்க, நாங்க கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் இவ்வளவு கடை பக்கம் வர வேணாம் அப்படிதான் சொல்லியே இருப்பேன். அப்ப இருக்கப்ப இவ்வளவு எப்படி பானக கடை வைக்க முடியுங்க?